ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவரைக்காயை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா பிஞ்சு அவரைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் லைட்டாக ஒடிச்சு சைடில் எடுத்தோம் அப்படின்னா நார் வந்துடும். அதுபோல் நானும் நார் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான உடனே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கடுகு பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டே ஏன் சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்படி போடும் பொழுது பச்சையாகவே இருக்கும். வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அவரைக்காய், அதையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி எடுத்து கழுவி எடுத்தாச்சு அவரைக்காயை, அதையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே அவரைக்காயையும் சேர்த்தாச்சு. இது கூடவே காய்க்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா காய் வேகிற அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஆவி பிடிச்சி வெந்து வந்துடும். லைட்டாக ஆவி வருது, பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி எவ்வளோ கொதிக்குதுன்னு பாருங்கள். காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி, காய் வெந்து சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் வற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவை அப்படின்னா இதில் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலை. உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சேர்த்துக்கறல தேங்காய் துருவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக்